நம்ம இந்தியாவில் எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லையா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அது இல்லாம இந்த வீடியோ பாக்குற நீங்களா இருக்கட்டும், இந்த வீடியோ எடுக்கிற நானா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். எல்லாரும் எப்படி ட்ரீம் பண்ணுவோம், இல்லப்பா எனக்கு இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் வேணும், எனக்கு இப்படி ஏறுற மாதிரி ஸ்டெப் வேணும், எனக்கு சுத்தி ஏறுற மாதிரி ஸ்டெப் வேணும், உள்ள இந்த இடத்துல லேம்ப் வரணும், இந்த இடத்துல லைட் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளே இந்த அளவுக்கு ஒரு பிளான் போடும் போது, இந்த வேர்ல்டுல டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள்ல இருக்கிற நம்ம முகேஷ் அம்பானி, அது மட்டும் இல்லாம ஏசியால டாப் 5ல இருக்காரு, இந்தியால நம்பர் 1 பணக்கார லிஸ்ட்ல இருக்கு நம்ம முகேஷ் அம்பானி. எந்த அளவுக்கு யோசிச்சு இந்த ஒரு ஹவுஸை பத்தின கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாரு, பட் அந்த வீட்டை பத்தின நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. அவரு அந்த வீட்டுக்கு செலவு பண்ற அமௌண்ட்டை மட்டும் நீங்க கேட்டீங்கனால அந்த அளவுக்கு ஷாக் ஆவீங்க. அந்த மாதிரி அவரு யூஸ் பண்ண ஒவ்வொரு ரூம்ஸ், ஒவ்வொரு ஃப்ளோரு, அதுல என்னென்ன வச்சிருக்காரு அப்படிங்கிற பத்தின அந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ. இது பார்க்கும் போது இப்படியும் ஒரு வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த வீடோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷ் அம்பானி தான். இந்த முகேஷ் அம்பானி எப்படி இந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் மேனா இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கானா, அதுக்கு முக்கியமான ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இவர் வச்சிருக்கிற கம்பெனிஸ் தான். அதுல ஒரு சாம்பிள் ஆஃப் கம்பெனிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ரிலையன்ஸ் கேஸ், வூட், அஜியோ, ஜியோ, கலர்ஸ், ஃபிளெக்ஸ்பே, ஜியோ மணி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு. ஒரு டாடா குரூப்ஸுக்கு ஈக்குவலான கம்பெனி பார்த்தீங்கன்னா அவர் வச்சு இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வர்ற சேலரி மூலியமா தான் அவர் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பில்லியனரா இன்னி வரைக்கும் இருக்காரு. அவரோட நெட்வொர்க் மட்டும் எவ்வளவுனா 2025 கணக்குப்படி 10,000 கோடிகள், அதாவது யூஎஸ் டாலர்ஸ்ல சொல்லணும்னா $100 பில்லியன் அவரோட நெட்வொர்க் மட்டும். அவரோட 1 டே ரெவன்யூ மட்டும் எவ்வளவுன்னு நம்ம சொன்னோம்னா 163 crores இருந்து 198 crores முடிய அவரோட 1 டே சேலரி. அது மட்டும் இல்லாம மினிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 3 lakh 3 லட்சம் பாத்தீங்கன்னா அவரோட 1 மினிட்டுக்கு சேலரி. இதுதான் பாத்தீங்கன்னா அம்பானியோட ரெவென்யூ. ஓகே, இப்ப நம்ம அந்த வீட்டுக்கு வந்தோம்னா அந்த வீட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்டிலா. இந்த அன்டிலாங்கிற பேரு அம்பானிக்கு எப்படி வந்தது அப்படின்னா, அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு ஐலாண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த அன்டிலா அப்படிங்கிற பேரு. அது ஒரு அழகான ஐலாண்டு. அந்த ஒரு ஐலாண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹவுஸுக்கு அவர் வச்சிருக்காரு, அன்டிலா அப்படின்னு சொல்லி. ஓகேடா, இந்த ஹவுஸ் எப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2006ல இருந்து 2010 முடியும் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இந்த ஹவுஸை பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 2005-4லயே பாத்தீங்கன்னா டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பானி பாத்தீங்கன்னா நம்மளே மாதிரி அவருக்கும் ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருந்திருக்கு. அந்த ஹவுஸ் நீங்க யார்கிட்ட போய் டிசைன் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் இந்த ஹவுஸை யாரு டிசைன் பண்றாங்கன்னா அமெரிக்கால இருக்கிற பெர்கின்ஸ் அண்ட் வில் அப்படிங்கிற இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ட் கம்பெனி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டை பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. டிசைன் பண்ணி கொடுத்தது என்னமோ அமெரிக்கா தான். இதை பில்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்கிற லைட்டன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடை பாத்தீங்கன்னா பில்ட் பண்றாங்க. இந்த வீடு நான் சொன்ன மாதிரி 2006ல இருந்து 2010 பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணப்படுது. அப்போ அதுக்கான பட்ஜெட் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1 பில்லியன் எப்போ 2006லயே. இப்ப அதோட வீடோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா $4.6 பில்லியன். இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பைல பாத்தீங்கன்னா கும்லா ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அட்லா மவுண்ட் அப்படிங்கிற ஒரு ரோட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடு பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 27 ஃப்ளோர் பாத்தீங்கன்னா இருக்கு. அதோட ஹைட் மட்டும் பாத்தீங்கன்னா 173 மீட்டர். இவ்வளவு ஹைட் இருக்கே, 27 ஃப்ளோர் தானா அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல எவ்வளவு ஹைட் இருக்கும், மிஞ்சி போன ஒரு 10ல இருந்து 11 அடி இருக்கும். அங்க நம்ம ஹவுஸ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட சைஸ்ல இருந்து டபுள் மடங்கு அதிகமா இருக்கும். அதாவது நம்ம ஒரு 60 மாடி வீடு கட்டினாதான் அங்க அது 27 மாடி வீடு கணக்கு மாதிரி. அந்த மாதிரி 27 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த 27 ஃப்ளோர் எதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஃப்ளோர் பாத்தீங்கன்னா வெறும் கார் பார்க்கிங்க்கு மட்டும் 6 ஃப்ளோரு. அவரு பாத்தீங்கன்னா கார் மேல பாத்தீங்கன்னா சரியான கிரேஸ். எந்த ஒரு காரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் வாங்கிடுவாராமா. அப்படி அவர் வாங்கி வச்சிருக்கிற எல்லா காருமே பாத்தீங்கன்னா லக்ஸரி பிராண்ட்ஸ். அவர் எத்தனை கார் தான் அப்படி வாங்கி வச்சிருக்காருன்னா அப்ராக்ஸா ஒரு 170 கார் கிட்ட வாங்கி வச்சிருக்காரு. அவர் வாங்கின பிராண்ட்ஸ் எல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா பென்ட்லி, பென்ஸ், BMW, ரோல்ஸ் ராய்ஸ், ஃபெராரி, ஆடி, இந்த மாதிரி பெரிய பெரிய லக்ஸரி பிராண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெளியே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த 6 ஃப்ளோருக்கு அடுத்த ஃப்ளோரான 7வது ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லா கார்ஸும் உரிய ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு. நம்ம இப்படியே உள்ள கார் ஓட்டிட்டு வந்தோம்னா அப்படியே மேல நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டை பாத்தீங்கன்னா அவர் பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. அம்பானி இவ்வளவு பணக்காரரா இருக்க இந்த அம்பானி பாத்தீங்கன்னா அவருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. மத்தபடி வெளியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அபார்ட்மெண்ட், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு BHK, எந்த ஒரு வீடுமே கிடையாது.
ஆனாலும் இந்த ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு சிட்டினே சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி 7 மாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்த மாடி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், இந்த யோகா, ஜிம்மு அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க எங்கேயாச்சும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெம்பிள் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவங்க எங்கடா தங்குவாங்க, இந்த இதெல்லாம் ஓகே, இவங்க எங்க தங்குவான்னு பாத்தீங்கன்னா இவங்க கடைசியில இருக்கிற அந்த ஒரு 4 அடுக்கு அந்த ஃப்ளோர்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா தங்குவாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஃப்ளோர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் ஃப்ளோரு. என்னப்பா ஹெலிகாப்டர் எதுக்குப்பா அவர் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் 3 ஹெலிபேட் பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்கிறாரு. இது வைக்கிறது இந்தியால இல்லீகல் தான், அவர் எப்படி பேப்பர் கொடுத்தான்னு தெரியல. ஓகே, இந்த லாஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஹெலிபேட் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அம்பானி குடும்பத்துல அப்ராக்ஸ் ஒரு 10 பேர் 15 பேர் நம்ம சொன்னாலும் அங்க எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? 600 பேர் உள்ள வேலை பார்க்கறாங்க. இந்த 600 பேருக்கு மாச சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் டெவலப்பரை விட அதிக சம்பளம் தான் பாத்தீங்கன்னா இந்த 600 பேருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 27 மாடி நம்மளால ஏறி எல்லாம் போக முடியாது. அதுக்குன்னே உள்ள பாத்தீங்கன்னா 8 ஸ்பெஷலைஸ்ட் லிஃப்ட் வச்சிருக்காங்க. இந்த அம்பானி ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்ல போவாங்க. அங்க வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட், வெளியே கெஸ்ட் வந்தா அவங்களுக்கும் தனியா சொல்லி ஒரு லிஃப்ட்னு சொல்லி இந்த மாதிரி 8 லிஃப்ட் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வீடை பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரைவசியை பத்தி அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அவங்க வீட்டுல என்னதான் கெஸ்ட் வந்தாலும் உள்ள இருக்கிற போட்டோ எடுத்தாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சில பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள போட்டோ பாத்தீங்கன்னா யாரும் பெரிய பெரிய சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண மாட்டாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. அம்பானியோட கார் டிரைவருக்கு மட்டும் அவரோட மாச சேலரி மட்டும் 2 lakhs. அம்பானியோட கார் டிரைவருக்கு பாத்தீங்கன்னா 2 lakhs மாச சம்பளம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எல்லாம் சம்மர் டைம்ல என்ன பண்ணுவோம், ரொம்ப வேர்த்துனா ஃபேனை போடுவோம், இல்லைன்னா ஏசியை போடுவோம். அப்படி எதுவுமே இல்லையா நம்ம ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லி அப்படி போயிடுவோம். இவங்க அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் ரூம்னு தனியா ஒரு ரூமே இருக்கு. இப்ப எப்படி நம்ம அண்டார்டிகா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா போய் தூங்குற இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லு ஐஸ் ரூமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இவர் டிசைன் பண்ண டிசைனர் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு ரூமும் பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும். அது இல்லாம ஒவ்வொரு ரூமும் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஹால்ல இருக்கிற டிசைன் பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும். ஒரு டிசைன் இன்னொரு ஹால்ல பாத்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி விலை மதிப்பற்ற அந்த பேர்ல்ஸ் அப்புறம் டைமண்ட்ஸ் வச்சு ஒவ்வொரு ரூமும் பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த வீடு பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் வீடா இருக்கு இன்னி வரைக்கும். ஃபர்ஸ்ட் வீடா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கிங்ஹாம் பேலஸ். அது யூகேல இருக்கிற குவீன் எலிசபெத் ராணி அவங்க இருந்த இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த பக்கிங்ஹாம் பேலஸ். அதுக்கு ஈக்குவலா இப்போ எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்பானியோட பாத்தீங்கன்னா வீடு அன்டில்லா தான் இப்போ இந்தியாவில பாத்தீங்கன்னா காஸ்ட்லியஸ்ட் வீடா அது கிடக்குது. மொத்தம் 27 ஃப்ளோர் பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காரு. அந்த மாதிரி இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா 2010ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது. ஆனா அந்த வீட்டுக்கு எப்ப போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2011ல போறாங்க. ஏன்பா 11ல போறாங்க, ஒரு வருஷம் கேப் அப்படின்னா இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி இவர் ஒரு அவங்க வீட்டுக்குன்னு ஒரு ஜோதிடர் அந்த மாதிரி யாரோ இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போய் இவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இப்போ இந்த அன்டிலாங்கிற வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிபடும் அப்படின்னு சொன்னனால அவர் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா 2011ல பாத்தீங்கன்னா அங்க குடி போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. இப்ப நான் சொல்ல போறதான் பாத்தீங்கன்னா உங்களை பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்குக்கு உண்டாக்கும். இதே மாதிரி 2011ல அவங்க குடி போகும் போது அவங்களுக்கு கரண்ட் பில்லுன்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கு. ஒரு மினிமம் எவ்வளவு வந்திருக்கும், நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு 5000 ஒரு 6000 அந்த மாதிரி அதிகபட்சம் வரும். அவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 70 லட்சம் பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லு மட்டும் வந்திருக்கு. 70 லட்சம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 70 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லா வந்திருக்கு. அப்ப அம்பானி என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கிற நிறைய ஃப்ளோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா சோலார் பாத்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன பேரு வைப்பீங்க? இல்லப்பா இந்த 27 மாடி இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட மைண்டுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். until then bye from விக்னேஷ். பாய்.